தமிழ்நாட்டில் விரைவில் கூட்டுறவு சங்க தேர்தல் அதிரடியாக நீக்கப்பட்ட 44 லட்சம் பேர். தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கூட்டுறவு சங்கங்களுக்கு விரைவில் தேர்தல் நடத்த தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக இறந்தவர்கள், தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் 44 லட்சம் பேரை நீக்கியுள்ளது. சுமார் 1,46 லட்சம் உறுப்பினர்கள் மட்டுமே தகுதி உள்ளவர்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடந்தது. அதன் பிறகு சரியாக 5 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2023ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தி இருக்க வேண்டும். இதுவரை தேர்தல் நடத்தப்படவில்லை. ஏனெனில் கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலில் தேர்தல் நடவடிக்கைகள் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை என்று புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட கூட்டுறவு வழக்கறிஞர்களுக்கான மண்டல குழுக்கள் ஆகியவற்றில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. அதேபோல 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையத்திற்கும் புகார்கள் வந்தன. இந்த புகார்களில் பல வாக்காளர் பட்டியல் அலுவலர்கள், தேர்தல் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் நடவடிக்கைகளை சரிவர நடத்தவில்லை என்றும் முறையாக கண்காணிக்கவில்லை என்ற புகார்கள் வந்தன. இந்த புகார்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் மற்றும் கூட்டுறவு வழக்குகளுக்கான மண்டல குழுக்களும் வழங்கிய உத்தரவுகளின் அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்களின் வாக்காளர்களை ஆய்வு செய்யும் பணியினை தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையத்தால் மேற்கொண்டது. அதன்படி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2,23 லட்சமாக இருந்தது. இந்த நிலையில் ஆய்வுகளின் அடிப்படையில் இறந்த உறுப்பினர்கள் மற்றும் நீதிமன்றம் வழங்கிய அறிவுரைகளின் அடிப்படையில் மீண்டும் உறுப்பினர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் 44 லட்சம் உறுப்பினர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 1,79 லட்சம் உறுப்பினர்களில் தற்போது 1,46 லட்சம் உறுப்பினர்கள் மட்டுமே தகுதியுடைய கூட்டுறவு சங்க உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். சுமார் 33 லட்சம் பேர் ஆதார் எண் வழங்காமல் இருக்கிறார்கள். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக தஞ்சாவூரில் 3,23 லட்சம் உறுப்பினர்களும், மதுரையில் 2,52 லட்சம் உறுப்பினர்களும், சேலத்தில் 2,09 லட்சம் உறுப்பினர்களும், திருச்சியில் 2,08 லட்சம் உறுப்பினர்களும், சிவகங்கையில் 2,03 லட்சம் உறுப்பினர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.